இந்த தாரிகா சல்மான் ஒரு பொண்ணு சூப்பரா பேசுவோம் பாத்துக்கீங்களா? சாரி, தாரிகா ஆன்டி சூப்பரா பேசுவாங்க. அதாவது இலவசத்தை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கையேந்த வச்சு பிச்சைக்காரங்களாக்கி இருக்காங்களாம். வெறும் அரசியல் பேசும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தல் கால முழக்கத்திலையும் நான் இலவசம் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், இலவசத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இலவசத்தை கொடுத்து மக்களை கையேந்த வைக்காம, மக்களை கேவலப்படுத்தாம இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு இவங்க கிட்ட? எதிர்காலத்தை கருத்துல கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான திட்டங்களை எந்த கட்சி வகுக்குதோ அதுதான் உண்மையான அரசியல் வியூகமாக இருக்கும். மக்களுக்கு முன்னேற்றம் நடந்திருக்குதா? இல்ல. அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறதோ இல்ல தேர்தல் நேரத்தில் 5000 3000 கொடுக்கறதோ மறைமுகமான கையூட்டு, பிரைபரி, அதை அவங்க லீகலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரள் நிதி தாங்கோ, பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், திரள் நிதி தாங்கோ அப்படின்னு சீமான் கேக்குற மாதிரியே கேக்குறாங்க. பாத்தீங்களா, பேபி வாய்ஸ் வந்தது தப்பா போயிடுச்சு. சில்லற பைய சீமான் என்னங்க தமிழ்நாடு அரசு பண்ணது? எல்லாத்தையும் ஃப்ரீன்னு கொடுக்குது. அது கொடுக்கறதுக்கு பதிலு எம்பவர் பண்ணணுங்க, எம்பவர் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும்னா பயங்கர சிந்தனையுள்ள ஆளால மட்டும்தான் பண்ண முடியும். சிந்தனை அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, இந்த மனு தாத்தா சொல்லுவாங்கல்ல, ஓரளவுக்கு சிந்தனை இருக்கணுங்க. அப்புறம் ஷானி நக்கியா அப்படி பண்ணால அந்த மாதிரி சிந்தனை. அப்ப இப்ப கூட நிறைய பேர் பேசுவாங்களே, நூல் போட்டிருப்பாங்க, பின்னாடி முடியெல்லாம் வச்சுக்கிறாங்களே. ஆர்பிவிஎஸ் மணியன் ஒரு தாத்தா அப்பப்ப பேசுவாரே, வண்ணா புள்ள பயங்கர எம்பவரா வண்ணானா இருக்கணுமாமா. He can earn himself. He is the முதலாளி. This is business. ஃபேமிலி பிசினஸ். அதே மாதிரி தான் ஹேர் கட் பண்ற அவரும் எம்பவர் ஆயிடுவாரு. இப்படி ஒரு 18 பிசினஸ் இந்தியால இருக்குது. அது மனு தாத்தா மாதிரி கொள்கை இருக்கிறவங்க தான். அப்புறம் ஷானி நக்கியா மாதிரி அறிவு இருக்கிறவங்க தான். அப்புறம் மூத்தறிஞர்னு ஒருத்தர் இருக்காராமே, இப்படி பேரு ராசா. அவங்கள மாதிரி எல்லாம் பிரில்லியண்டா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்குமா. இவங்க எல்லாருமே நூல் போட்டு ஏறி போறவங்க. அவங்க எல்லாம் பிரில்லியன்ஸ். அதே நூலை பூச்சி ஏறி போற அந்த சீமான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பயங்கரமான கொள்கைவாதி, கொள்ளை வியாதி சொல்ல அப்படி பயங்கரமான கொள்ளை வியாதி இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் எம்பவர் பண்றதுக்கு வந்துக்கிறான். எதுக்கு படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்காத ஏனங்க சல்மான், ஐ மீன் தாரிகா சல்மான், கட்டு தானே. 1000 ரூபாய்க்கு கையேந்த வைக்காத. அதுக்கு பதிலா பணமட்டு கடையில நின்னு பால் கொடி பிடிக்க சொல்லு. பணம்பால் தென்னம்பால், கல் இல்லைங்க, அதுக்கு பேரு பணம்பால் தென்னம்பால். அத குச்சிங்கன்னா பிசினஸ் வரும். தாரிகா சல்மாவோட கொள்ளைவாதி சீமான் சில்லற பைய சொல்லி கொடுத்துக்கிறான். அத கேட்டுட்டு இந்த முகத்துல துணி போட்டு வந்திருக்கிற அக்கா என்னென்னமோ பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாதுக்கா, மெதுவா இதை கழட்டிடலாம்க்கா. நான் உங்ககிட்ட நல்லா பேசுறேன். அக்கா தாரிகா அக்கா, இந்த எம்பவர் சொல்றீங்கல்லக்கா, இந்த நாலேஜ் வேணும், எம்பவர் வேணும், அறிவு வேணும் அப்படிலாம் சொல்றீங்கல்ல. எப்படி நான் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரிய போறது இல்ல. நம்ம தம்பி சொல்வாரு. சாரி கலெக்டர் சார் சொல்லுங்க. I'm coming from Vikramasinghepuram, the district of Tirunelveli, and I have completed my graduation in Bachelor of Arts in History from Thiruvalluvar College, and I have finished my schooling from Pabanasam Labour Welfare Association Higher Secondary School in purely Tamil medium from my first standard to 12th standard. And this is my first attempt. In 2025 is my first attempt, and with the support of Nan Mudalvan, I can be able to reach this place in my very first attempts. I owe a lot to Government of Tamil Nadu, Nan Mudalvan, and All India Civil Service Coaching Center. So they have been important pillars in my preparation throughout this year. I chose civil services, but I had no guidance, I would say. There is no financial support in my family. My father is a coolie worker working in brick kiln. My mother is a tailor. So amidst this troublesome situation, with a dream, I have traveled all this way. And Nan Mudalvan has been the North Star, I would say, in this journey. First of all, I would like to say that I haven't taken any private coaching. முதல் அட்டம்ப்ட்லயே கலெக்டர் ஆனவரு. மகிழ்ச்சியா ப்ரௌடா சொல்லுவோம் கலெக்டர் சார். ஒருவேளை நீங்க சொல்றவங்க கொள்ளை தலைவர் சீமானுடைய ஆட்சியா இருந்தா இப்படி கலெக்டரா இருக்க முடியுமா? இந்த கலெக்டர் சார் அவரோட ஆட்சியில என்னவா இருக்கணும்னு சீமானுடைய மனு தாத்தா சொன்னதை தான் கேட்பார். ஏன்னா அந்த மனுமானுக்கும் இந்த சீமானுக்கும் இப்படி ஒரு பொருத்தம். கலெக்டர் சாருடைய அப்பா ஒரு தினக்கூலி. கலெக்டர் சார் படிச்சது முழுக்க அரசு பள்ளி, அதுவும் தமிழ் வழி கல்வி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேச்சிலும் தமிழ், மூச்சிலும் தமிழ். ஆனா திராவிட கட்சிக்காரங்க தமிழ் அடிக்கல்ல வைப்பாங்க. ஆட நம்ம சில்லற பையன் ஆட்சியில தங்கிலீஷ் பேசினா கொலை குற்றமா தான் பாப்பாங்க.
ஆனா தமிழ் வழியில படிச்ச நம்ம கலெக்டர் சார் ஆங்கில புலமையோடு ஆங்கில வளத்தோடு ஆங்கிலத்துல அட்டகாசமா பேசுறாரு. அட என்னத்துக்கு அந்த சில்லற பையன் நம்ம பேசிட்டு இங்கிலீஷ்ல பட்டைய கலப்பி பேசுறாருல, எங்களுக்கெல்லாம் ஸ்பீச்னர்ல. அப்புறம் அம்மா ஒரு டெய்லர். இதுக்கு மேல என்ன எம்பவர் பண்ண முடியும்? ஓ, உங்ககிட்ட இருக்கிறது ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு மூஞ்சிய மட்டும் மூடாத தாரிகாக்கா சொன்னாங்கன்னா மூஞ்சியும் சேர்த்து மூடுவோம். 54 பேரு 54 பேரு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, கலெக்டர் தொழில் என்ன உன் கொலை தொழிலா அப்படின்னு கேட்டான்ல உங்க கொள்ளை தலைவன். இப்ப மட்டும் சில்லற நாயும் திட்டிக்கிறேன், இப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது திட்டிடணும்ல. அட சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த நாய் 1/2 நிமிஷம் பேசாலே 5 வாய்ப்பு திட்டது கொடுத்துருவான். உன்ன கையில திட்டக்கூடாதுன்னு சார் சொல்லிக்கிறாரு. எக்ஸப்ஷன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் குட்டி ஸ்பேஸ் தான், ரொம்ப எல்லாம் அப்படி யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அவரு என்னதான் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாலும் இவனை ஸ்ட்ரிக்டா திட்டாம இருக்க முடியுமா? ஏன்னா இவன் பையனை மட்டும் நல்லா எஜுகேஷன்ல படிக்க வச்சுட்டு மத்தவன் பிள்ளைகள், அதாவது தம்பிங்களோட பிள்ளைங்களையெல்லாம் எம்பவர் பண்ணு, பணமரை ஏறவே எம்பவர் பண்ணு, பானை செய்ய சொல்லு எம்பவர் பண்ணு, செருப்பு தைக்க சொல்லு எம்பவர் பண்ணு, முடிவெட்ட சொல்லு எம்பவர் பண்ணு, துணி துவைக்க சொல்லு எம்பவர் பண்ணு, மலமல்ல சொல்லு. ஏங் தாரிகா, இந்த இளவெடுத்ததெல்லாம் எம்பவர்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிற. டாக்டர் சூஃபி இதுக்கான பதில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது சுலைமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் சொல்றதை விட அவர் சொன்னா நல்லா இருக்கும், கேளுங்க. பெண் கொச்சையா பேச முடியாது. மேம்பட்ட சொசைட்டியில் எலைட்டாக இருக்கிற ஆட்களுக்கு இப்படி தான் தெரியும். ஏன்னா நான்லாம் அரசு பள்ளியில் படித்தவன். அரசு பள்ளியில் போகும்போது தான் எனக்கெல்லாம் இலவச புத்தகமே கிடைச்சது. கைடு வாங்குறதுக்கு எங்களுக்குலாம் காசு கிடையாது. எங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அப்போல்லாம் கோனார் கைடுன்னு இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா தம்பி? கோனார் கைடுங்கிறது 40 ரூபா. அதுக்கெல்லாம் கூட காசு இல்லாமல் நாங்களாம் இருந்திருக்கோம். அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு வந்தவங்க தான் இப்போ நான் டாக்டராக இருக்கேன். இதுக்கு என்ன வகையான கட்டமைப்பை உறுதிப்பாட்டுடன் திராவிட கட்சிகள் முக்கியமாக திமுக செய்திருக்குது என்பதை இந்த சொசைட்டிக்கு நல்லா தெரியும். இப்போ மேம்போக்காக வந்துவிட்டு நான் ஆடு மாடு வளர்க்குறது எல்லாம் அரசு தொழிலாக்குவேன்னு சொல்கிறவங்களையும், அரசில் யூபிஎஸ்சியில் 58 பேர்ல 49 பேரை யூபிஎஸ்சிக்கு பாஸ் பண்ண வச்ச நான் முதல்வன் திட்டத்திலேருந்து போனவங்களுக்கு இதெல்லாம் கசக்க தான் செய்யும். ஏன்னா விக்ரமசிங்கபுரம்னு ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கத்தில், அங்கே ஒரு தம்பி சுப்பிரமணியம் பார்த்தீங்க, அதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. இலவச கல்வி கொடுங்க, அதுதான் அரசாங்கத்தோட வேலை. அக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கமே போலன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா படிச்சது என்னமோ கவர்மெண்ட் ஸ்கூல்லயா தான் இருக்கும். அங்க படிச்சு வசதி வந்ததுக்கு அப்புறம் இந்த அக்காவை, அதாவது சீமான் பேச்ச கேட்டு இந்த அக்காவை கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல, அந்த கலெக்டர் சார் பாஸ் பண்ணது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, தமிழ்நாட்டுல எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்கு. உடனே 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிடாதீங்க. கடந்த 5 வருஷத்துக்குள்ளேயே 1000 எக்ஸாம்பிளுக்கு மேல காட்ட முடியும். சரி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு என்னன்னு தெரியுமா கார்த்திகாக்கா? கொரோனா டைம் முதலா முதல்வர் ஆகிறாரு. ஒரு பெரிய ஹால்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம், பண்ணவே இல்லை. ரொம்ப சிம்பிளா ஆளுநர் மாளிகையில அவர் முதல்ல பேசின அந்த வார்த்தை தான் பெருசா இருந்தது. அந்த வார்த்தைய எவ்வளவு தடவை நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிட்டாலே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும், ஒரு மாதிரி ஆகும். தடவை அந்த வார்த்தையை கேட்டப்போ எனக்குள்ள ஏற்பட்ட அந்த ஃபீலிங் இந்த கடந்த 5 வருஷத்துல இன்னும் அதிகமா தான் ஆச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். முதல்ல அவரு பேசின வார்த்தை தான் பெருசு, அதுக்கப்புறம் அவரு செய்த செயல் தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான், இந்த குரல் மீண்டும் மீண்டும் தமிழகம் முழுக்க 2026க்கு அப்புறமும் ஒலிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வெறும் 5 இயர்ஸ்ல ட்ரமாண்டியஸ் சேஞ்சஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நம்ம ஸ்டாலின் ஐயாவை மீண்டும் ஒரு முறை இதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஆப்புன்னா என்ன தெரியுமா? அந்த ஆப்பு கூட தமிழ்நாடு விரும்பி வச்சுக்கல, ப்ரொபகண்டானால அப்படி நடந்துருச்சு. ஒரு முறை கூட திமுகவுக்கு 2 வாய்ப்புகள் ஒன்னா கொடுக்கவே இல்லை. இந்த முறையும் நம்ம அந்த தவற செஞ்சிடவே கூடாது. 54 கலெக்டர்ஸ் பேசினது அடுத்த வருஷத்துல 540 கலெக்டர்ஸா மாறணும். தமிழ்நாடு கடந்த 5 வருஷத்துல கண்ட அந்த வளர்ச்சி இருக்குல்லங்க, அது இன்னும் 5 வருஷம் நீளணும். அப்பதான் அது எல்லாமே இந்தியாவுக்கு போய் சேரும். இதெல்லாம் ஸ்டாலின் ஐயா கையில தான் இருக்குது, அது அவர் தான் பார்க்கணும். அப்படின்னா நம்ம கையில என்ன இருக்கு?
நம்ம கையில வைக்கிற அந்த மை உண்மைக்கும் நேர்மைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்குமாக வைக்கணும். தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து திமுகக்கு வாக்கு கேட்போம், ஓட்டளிப்போம் உதயசூரியனுக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். புன்னகையோடு நன்றி, வணக்கம்.